ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி தொக்கு வைக்க போகிறேன். தக்காளி தொக்கு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள்: பல்லாரி 2 பெரிய பல்லாரியாக 2 சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். தக்காளி 2 பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயை வச்சு இது கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஊற்றிக்கிறங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆயில் சூடானதும் கடுகு கொஞ்சம் போட்டுக்குவோம். அதோட உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். உளுத்தம்பருப்பு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். அது கொஞ்சம் அதிகமாக போட்டுவோம். பிடிக்காதவங்க குறைச்சி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிருச்சு. லைட்டாக ப்ரௌனாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ப்ரௌனாக வந்ததும் வெங்காயம் போட்டுக்குவோம். இதை இப்போ கொஞ்சம் நல்லா கிண்டி விடுவோம். இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக வரட்டும். இப்போ தக்காளி கொஞ்சம் போட்டுக்குவோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் இதுக்கு நிறைய போடணும், அப்போ தான் தொக்கு வந்து நல்லாயிருக்கும். இது வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்குவோம். இது வதங்குறதுக்காக உப்பு போடுறேன், அதனால் லைட்டாக போட்டுக்கிட்டால் போதும். அப்புறம் தேவைக்கான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இது நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மசியணும். தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கிறங்க. இந்த மிளகாத்தூளை போட்டு இந்த ஆயிலே நல்லா வதக்கணும். மிளகாத்தூளில் ஆயில் நல்லா பிரிஞ்சு வர மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு வதக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மிளகாய் பொடியை எண்ணெயில் போட்டு வதக்கவும் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி வரணும் கொஞ்சம் நேரம். இதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். ரொம்ப ஊற்ற வேணாம், தொக்குங்கிறனால கெட்டியாக இருக்கணும். அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் வற்றினோன்னே கொஞ்சம் கெட்டியாயிரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இட்லி மாவு இல்லை தோசை மாவு இருக்கும்ல, அதை எடுத்து கொஞ்சம் இந்த இதில் சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டி கொடுக்கும். இந்த பாருங்கள், கலரே கொஞ்சம் மாறுது. இந்த மாதிரி நல்லா திக்காக வரும். இப்போ இதோட ஒரு 10 நிமிஷம் இதை வந்து கொதிக்க விடுவோம். பாருங்கள், சூப்பரான தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. இந்த தொக்கு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.